ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறை வரும் நிலையில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அது குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை ஆயுத பூஜையும் நாளை மறுதினம் விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. அத்துடன் வார விடுமுறையும் வருவதால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு இன்று 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய ஊர்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கிடாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு பேருந்துகளின் ஏற்பாடுகளை உறுதி செய்தார். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோருக்கு புதிய பாதையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை மற்றும் படாலம் சாலை சந்திப்புகளில் மேம்பால கட்டுமானம் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் கிழக்கு கடற்கரை சாலை, GWT சாலை வழியாக செல்லும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செங்கல்பட்டு மற்றும் சென்னையின் தென் பகுதிகளில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் மேலவளம்பேட்டை மற்றும் திருக்கழுகுன்றம் வழியாக GST சாலையை அடைய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பைபாஸ் வழியாக திண்டிவனம் செல்லவும், மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் GWT சாலை வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மார்க்கமாக வரும் கனரக வாகனங்கள் இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 3 மணி வரை அனுமதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறையை ஒட்டி தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத 15 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் நாளை அதிகாலை 3 மணிக்கு செங்கோட்டை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் விழுப்புரம், அரியலூர், திருச்சி, மதுரை வழியாக செல்கிறது. இதேபோல சென்னை எழும்பூரில் இருந்து திருவனந்தபுரம் வடக்கு பகுதிக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்று இரவு 10:15 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை மதியம் 2:05 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை சென்றடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் அக்டோபர் 5ஆம் தேதி இயக்கப்படுகிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் புறப்பட்டு நாளை காலை 10:30 மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தை இந்த ரயில் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவு இல்லாத மெமு விரைவு சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்று இரவு 15:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை காலை 10:15 மணிக்கு மதுரையை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்களும் அப்பாவி மக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத
எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனிமனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிலையில் கரூர் துயரம் தொடர்பாக உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையம் அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்று விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் யாரும் எந்த அரசியலும் செய்யவில்லை என்ற இபிஎஸ் முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துணை முதல்வர் உதயநிதி துபாய்க்கு வெக்கேஷனுக்கு பறந்து சென்று விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்திகளை பதிவிட்டதாக சென்னையில் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றொருவரும் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூர் துயர சம்பவத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. மாலை 3 மணிக்கு மேல் விஜய் வருவதாக காவல்துறையிடம் தாவேகாவினர் அனுமதி பெற்ற நிலையில் நண்பகலிலேயே விஜய் வரவுள்ளார் என சமூக வலைத்தளங்களில் அக்கட்சியினர் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விஜயை காண காலை முதலே வேலுச்சாமிபுரத்தில் அலைகடலென மக்கள் திரண்டனர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்கவும் விஜய் வருவதைக் கண்டு மற்றொரு திசையில் இருந்து மக்கள் கூடியதும் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணியாக அமைந்ததாக கூறப்படுகிறது. விஜயை காணும் ஆர்வத்தில் மக்கள் முன்னேறி சென்றதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் மற்றும் பலர் மீது கரூர் டவுன் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்திய தண்டனை சட்டத்தின் 105வது பிரிவின் கீழ் கொலைக்கு சமமில்லாத குற்றவியல் மரணம் விளைவித்தல், பிரிவு 110 கீழ் குற்றவியல் மரணம் விளைவிக்க முயற்சித்தல், பிரிவு 125 படி மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல், பிரிவு 223 படி அரசு அதிகாரியால் முறையாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். கரூர் தாந்தோன்றி மலை பகுதியைச் சேர்ந்த மதியழகன் சொந்தமாக டெக்ஸ்டைல் தொழில் செய்து வரும் நிலையில் விஜய் மீதான அதீத ஈர்ப்பால் அவரது ரசிகர் மன்றத்தில் இணைந்து பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தாவேகா என்ற கட்சியை விஜய் தொடங்கியதும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக மதியழகன் நியமிக்கப்பட்டார். மதியழகனின் தலைமையின் கீழ் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த துயரச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மதியழகன் தலைமறைவான நிலையில் அவரை 5 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கரூர் குஜிலியம்பாறை பகுதியில் ஒரு வீட்டில் தலைமறைவாக இருந்த மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர்.
மதியழகனிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் அளிக்கும் வாக்குமூலத்தின் கீழ் தலைமறைவாக உள்ள தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். கடந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் காலை, மாலை என 2 வேளைகளிலும் தங்கத்தின் விலை அதிகரித்து பொதுமக்களை கவலையடைய செய்தது. அதன்பின் 2 நாட்களாக குறைந்த தங்கம் விலை வெள்ளிக்கிழமை மீண்டும் கணிசமாக உயர்ந்தது. இந்நிலையில் வாரத்தின் முதல் வேளை நாளான திங்கட்கிழமை காலை ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து இதுவரை இல்லாத புதிய உச்சம் தொட்டது. கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 10,700 ரூபாயும், சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 85,600 ரூபாயும் விலை நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் மாலை சவரனுக்கு மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்து 86,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,040 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்தது. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 1,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் தங்கம் விலை கிராமுக்கு 480 ரூபாயும், சவரனுக்கு 3,840 ரூபாயும் உயர்ந்துள்ளது. திருப்பதி கோயிலில் நடைபெற்ற தங்க தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான திங்கட்கிழமை மாலை தேரோட்டம் நடைபெற்றது. உற்சவர் மலையப்பசாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோயிலிலிருந்து புறப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து உற்சவர்களுக்கு தீபதூப நைவேத்திய சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து சாமியை வழிபட்டனர். தொடர்ந்து மாலையில் கஜவாகன புறப்பாடு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த கலைஞர்கள் தங்களின் மாநிலங்களின் குச்சிப்புடி, கதகளி, பரதநாட்டியம் ஆகிய கலைகளை அரங்கேற்றினர். நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு சென்ற விஜய் முக்கிய ஆலோசனைகளுக்கு பிறகு மீண்டும் நீலாங்கரை வீட்டிற்கு திரும்பினார். கரூரில் சனிக்கிழமை நடந்த விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். அன்றிரவே கரூரில் இருந்து திருச்சிக்கு சென்று அங்கிருந்து தனி விமானத்தின் மூலம் சென்னை வந்த விஜய் நீலாங்கரை வீட்டிற்கு திரும்பினார். விமான நிலையங்களில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாத நிலையில் அறிக்கை மூலம் வருத்தம் தெரிவித்ததுடன் நிவாரணத் தொகையும் அறிவித்தார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களை எப்பொழுது நேரில் சந்திப்பார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் சுமார் 34 மணி நேரத்திற்கு பிறகு நேற்று காலை தனது வீட்டில் இருந்து விஜய் வெளியே வந்தார். நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு சென்ற விஜய் அங்கு சுமார் 10 மணி நேரம் தங்கியிருந்தார். அங்கு கரூர் நெரிசல் சம்பவம், நீதிமன்ற வழக்கு உள்ளிட்டவை குறித்து விஜய் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் கரூருக்கு விஜய் செல்வது, அடுத்த கட்ட நகர்வு உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவர் மீண்டும் நீலாங்கரை வீட்டிற்கு திரும்பினார். கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டிலேயே இதுபோன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது என்று கூறினார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அங்கு பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் காலணிகள் சிதறி கிடந்ததையும் பார்வையிட்டனர். பிறகு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கு நெரிசலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்தனர். அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்த விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 7 வயது சிறுவனான கிருத்திக்கின் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட கூற முடியவில்லை என்றார். பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசு உருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் அறிவித்த நிதியை விரைவாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி வீடியோக்களை பதிவிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் வதந்தி பதிவுகளை பதிவிட்ட
25 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். நிலையில் வதந்தி பரப்பியதாக சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த சகாயம், தாவேகாவை சேர்ந்த மாங்காடு சிவனேசன், ஆவடியை சேர்ந்த சரத்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே நெரிசலில் சிக்கி காயமடைந்த 110 பேரில் 51 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். எஞ்சிய 59 பேரில் 51 பேருக்கு கரூர் அரசு மருத்துவமனையிலும் 8 பேருக்கு தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாடகங்களை நடத்தி பழக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே போட்டோ ஷூட்டாகத்தான் தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான ஒருநபர் விசாரணை ஆணையம் ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தொலைக்காட்சியை பார்த்து ஆட்சி செய்தவர்கள் தற்போதைய முதலமைச்சர் நேரில் போகிறாரே என்ற இயலாமையில் பேசுவதாக தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு ஆணையத்தை அரசு அமைத்ததை ஐவாஷ் ஆணையம் என்னும் எடப்பாடி பழனிசாமி, நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்த போது அமைத்ததாக அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். மேலும் ஜெயலலிதா மரணத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையமும் ஐவாஷ் தானா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பொம்மையை வைத்து அரசியல் செய்த அதிமுகவினருக்கு எல்லாமே போட்டோ ஷூட்டாகத்தான் தெரியும் என்றும், பிணங்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு உண்மையான அக்கறை வெளிப்படாது என்றும் சாடியுள்ளார். ஜெயலலிதா சிறைக்கு சென்று பதவியை இழந்த போது பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை கண்ணீரோடு பதவியேற்றது. அப்போது அழுவது போல் நடித்தவரா என்று அழுகையை பற்றி பேசுவது என்று அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் போலீசார் முன்னிலையில் தாவேக மற்றும் திமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த போஸ்டர்களை மாணவர் சங்கத்தினர் ஒட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் இந்த போஸ்டர்களை திமுகவினர் ஒட்டியதாக அங்கு வந்து தாவேகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து போலீசார் வந்த நிலையில் அவர்களையும் மீறி இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். அவர்களை போலீசார் கலைத்தனர். இதனையடுத்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தாவேகவினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறியும் சென்னை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இப்படி சிரமப்பட்டு கட்டிங் மிஷினை வைத்து ஷட்டரை துளையிட்டு உள்ளே செல்வதற்கு பிளான் செய்யக்கூடிய இவருக்கு பாவம் தெரியவில்லை. இவரை வீட்டிலிருந்து ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் உள்ளது அரசு டாஸ்மாக் மதுபான கடை. கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற டாஸ்மாக் ஊழியர் சிவகுமார் சந்தேகத்தின் பேரில் தன்னுடைய செல்போனுடன் இணைக்கப்பட்டக்கூடிய டாஸ்மாக் கடையின் சிசிடிவி காட்சியை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இரும்பு ஷட்டர் கதவை கட்டிங் இயந்திரத்தால் துளையிடுவதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட ஊழியர் சிவகுமார் இது குறித்து காவல்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அங்கு விரைந்து சென்ற கவரப்பேட்டை காவல்துறையினர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த வினோத் என்ற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடையிலேயே தீப்பொறி பறக்க இரும்பு ஷட்டரை கட்டிங் இயந்திரத்தால் துண்டிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி சீரமைப்புக்கு பிறகு மக்கள் செலுத்தும் வரி குறைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில அலுவலகம் டெல்லி தீனதயாள் உபாத்யா மார்க் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. இதை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பேசிய
பிரதமர், காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு அதிகமான ஊதியம் பெறுபவர்கள் வருமான வரி செலுத்தியதாகவும் தற்போது 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி வசூலிக்கப்படுவதில்லை என்றார். இதேபோல காங்கிரஸ் ஆட்சியின் போது அன்றாட தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தோர் 25,000 வரி செலுத்தியதாகவும் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு அது வெகுவாக குறைந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் சேமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கோவை கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தலா 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்பான ISISன் பயங்கரவாத சித்தாந்தத்தை தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியாவில் பரப்ப முயன்றதாக 2019ஆம் ஆண்டு கோவையைச் சேர்ந்த முகமது அசாருதீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் தற்கொலை படையாக செயல்பட்ட ஜமீஷா முபீன் என்பவர் உயிரிழந்தார். தனது வழிகாட்டியான முகமது அசாருதீனை சிறையில் அடைத்ததற்கு பழிவாங்கும் நோக்கத்திலேயே இந்த தற்கொலை படை தாக்குதலை ஜமீஷா முபீன் நடத்தியதாக தெரிகிறது. மேலும் சிறையில் இருந்த முகமது அசாருதீனை இது தொடர்பாக பலமுறை ஜமீஷா சந்தித்ததாகவும் சொல்லப்பட்டது. இதையடுத்து கோவை கார் வெடிகுண்டு வெடிப்பிற்காக ஜமீஷா முபீனுக்கு பயிற்சி அளித்ததாக முகமது அசாருதீன் மற்றும் தாக்குதலுக்கு உதவியதாக ஷேக் ஹிதாயத்துல்லா மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த எர்ணாகுளம் சிறப்பு நீதிமன்றம் 3 வெவ்வேறு பிரிவுகளில் 2 பேருக்கும் தனித்தனியே தலா 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சிறுத்தையிடமிருந்து இளைஞர் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் எஸ்டேட்டின் உணவு விடுதியில் ஒருவர் அமர்ந்திருந்த நிலையில் திடீரென பூனை ஒன்று தலைதெறிக்க ஓடியுள்ளது. அதன் பின்னே சிறுத்தையும் விடுதிக்குள் நுழைந்ததை கண்ட அந்த நபர் பதறியடித்து ஓட்டம் பிடித்தார். பூனையும் தப்பித்த நிலையில் சிறுத்தை எங்கிருந்து ஓடி மறைந்தது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான பேச்சுவார்த்தையை அடுத்து காசாவுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரிலிருந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரால் இதுவரை 64,800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் காசா நகரமே உருக்குலைந்தது. இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற போதும் அது சாத்தியமாகவில்லை. இந்நிலையில் காசாவுடனான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. டிரம்பின் அழைப்பை ஏற்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்கா சென்ற நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு டிரம்பின் காசா போர் நிறுத்த முன்மொழிவுக்கு நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அடுத்த கட்டமாக ஹமாஸ் தரப்பிடம் எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளன. ஸ்பெயினில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெலன்சியா நகரமே தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. ஸ்பெயினை தாக்கிய கேப்ரியல் புயல் காரணமாக வெலன்சியா நகரில் வரலாறு காணாத அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஏறத்தாழ 8 மணி நேரத்தில் 200 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த ஆண்டு தொடர் மழை மற்றும் நிலச்சரிவால் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் ஒரு புயலால் மக்கள் வரிதுவிப்புக்குள்ளாகியுள்ளனர். மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று தொடங்கும் நிலையில் முதல் போட்டியில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. 13வது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை இந்தியாவில் நடைபெறுகிறது. மும்பை, கவுஹாத்தி, இந்தூர், விசாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் நடைபெறும் போட்டிகளில் ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. இதில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் மட்டும் இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெறுகின்றன. கவுஹாத்தியில் இன்று நடைபெறும் முதலாவது போட்டியில் இந்திய அணி இலங்கையை எதிர்கொள்கிறது. இதுவரை உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றாத நிலையில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி வரலாற்றை திருத்தி எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கோப்பையை கையில் ஏந்தும் அணிக்கு சுமார் 40 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும். அண்மையில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய போட்டி ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. அதே சூட்டோடு முதல் முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இந்தியா களமிறங்குகிறது. கரூரில் வேண்டுமென்றே விஜயின் வருகை காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் உயிர்ச்சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்கவில்லை என்றும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த சனிக்கிழமை இரவு தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தவேகவினர் கொடுத்த மனுவின் அடிப்படையில் 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு தொலைக்காட்சிகளில் தவேக தலைவர் விஜய் நண்பகல் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணி முதலே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தவேகவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று கூறியிருந்த நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாலை 4:45 மணிக்கு தவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேண்டுமென காலதாமதம் செய்து தெருவில் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ததுடன் அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் இருந்து தவறான பாதையில் விஜயின் பரப்புரை வாகனத்தை அழைத்து சென்றதாகவும் இரவு 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் வாகனத்தை நிறுத்தி வேண்டுமென்றே தாமதம் செய்ததால் அந்த இடத்தில் அளவுக்கு அதிகமாக பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் நிகழும் என்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை என்றும் தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரங்களிலும் கடை கொட்டகைகளிலும் தொண்டர்கள் ஏறி அமர்ந்ததாகவும் மரக்கிளை முறிந்து கீழே நின்றவர்கள் மீது விழுந்ததால் பெரும்பாலானவர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழல் நிலவியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டி அரசியல் பலத்தை பறைசாற்றக்கூடிய நோக்கத்துடன் கட்சி நிர்வாகிகள் வேண்டுமென்றே விஜயின் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் இதன் காரணமாக அங்கு பல மணி நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சோர்வடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவில் மிதிப்படுதல் ஏற்பட்டு 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் தொடர்பாக கரூரை தொடர்ந்து நாமக்கல்லிலும் தவேக நிர்வாகிகள் 10 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. அதில் அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜயின் வருகையை தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நள்ளிரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் இதமான சூழல் உருவானது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவை ஒட்டி காளி உள்ளிட்ட வேடம் அணிந்த பக்தர்கள் இரவு நேரத்தில் ஆடி பாடி அருள்வாக்கு கூறி காணிக்கை பெற்றனர். உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் நினைத்த காரியம் நிறைவேற பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்கை பெறும் பக்தர்கள் அவற்றை கோயிலில் நேர்த்திக்கடனாக செலுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு 2025-26ஆம் ஆண்டுக்கான குறைந்தபட்ச போனஸ் 8.33% வழங்க வேண்டும். தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த PF மற்றும் EPF உள்ளிட்டவற்றை உரிய நிறுவனத்தில் செலுத்தாமல் பணத்தை கையாடல் செய்த ஒப்பந்த நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்றனர். சம்பள கூட
திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கசடு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டிய போது 10 பஞ்சலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நத்தமேடு பழைய அக்ரஹாரம் பகுதியில் கசடு நீர் கழிவு வாய்க்கால் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது நடராஜர், பெருமாள், விஷ்ணு, ஆஞ்சநேயர், விநாயகர் என 10 பஞ்சலோக சிலைகள் கிடைக்கப்பெற்றன. இவை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு முசிறி கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சரக்கு லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விசைத்தறிகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களை சரக்கு லாரியில் ஏற்றிக்கொண்டு வந்த போது விபத்து ஏற்பட்டது. வேகத்தடை இருப்பதை கவனிக்காமல் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் போட்டதால் லாரி நிலைத்தடுமாறி நடு ரோட்டிலேயே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. விருதுநகர் அருகே சுகாதார சீர்கேட்டை தடுக்க வலியுறுத்தி நடுரோட்டில் குப்பைகளை கொட்டி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரோசல்பட்டி முதல்நிலை ஊராட்சிக்குட்பட்ட RVR நகரில் முறையாக குப்பைகள் அகற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சாலையில் குப்பைகளை கொட்டியும் குப்பை அள்ளக்கூடிய தள்ளுவண்டியை நடுரோட்டில் நிறுத்தியும் மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை அருகே மயானத்திற்கு சாலை வசதி இல்லாததால் சேற்றில் புதைந்த வாகனத்தை தள்ளிச் சென்று இறந்தவரின் உடலை உறவினர்கள் ஈமச்சடங்கு செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் சத்திரப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இறந்தவரின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல முறையான சாலை வசதி இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புடி அருகே மீன்பிடி தொழில் செய்து வருபவரின் வீட்டில் 100 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனகராஜ் என்ற அவர் கேரளாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் வீட்டில் ஆளில்லா நேரம் பார்த்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 100 சவரன் நகைகளை தேடிச் சென்றனர். கைரேகைகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் பாசன கால்வாயை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு வந்த மாணவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சித்தஞ்சி கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு காவிரிப்பாக்கம் செல்ல பெரிய ஏரியிலிருந்து தாமல் ஏரிக்கு செல்லக்கூடிய பாசன கால்வாய் கடக்க வேண்டியுள்ளது. மழைக்காலங்களில் பாசன வாய்க்காலில் தண்ணீர் வரத்து அதிகரித்தால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய நிலை உள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்ல சிரமம் ஏற்படுவதாக மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு வந்து பாலம் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இடுகாட்டு பாதையை அடைத்ததை கண்டித்து தேசிய நெடுஞ்சாலையில் சடலத்தை வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலை அருகே உள்ள இடுகாட்டை அகரமாங்குடி மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் இடுகாட்டுக்கு செல்லும் பாதையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அடைத்ததாக தெரிகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் சாலையில் சடலத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் மாற்றுப்பாதையில் சடலம் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆந்திர பிரதேசத்தில் மாநில உள்துறை அமைச்சர் வாங்கலபுடி அனிதாவின் பாதுகாப்பு வாகனங்களை மீனவர்கள் தடுத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அனகாப்பள்ளி மாவட்டத்தின் ராஜ்யப்பேட்டையில் அமைய உள்ள மருந்து பூங்காவிற்கு எதிராக 10 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் மீனவர்களை சந்திக்க சென்றபோது அவரது வாகனம் மறிக்கப்பட்டது. சாலையின் குறுக்கே மரங்களை வெட்டி போட்டதால் வழி தடுக்கப்பட்டு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. மருந்து பூங்கா மீனவர்களின் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முழு பகுதியையும் மாசுபடுத்தும் என்றும் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்தார். சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்தவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்த அவர் தேவையான சிகிச்சைகளை தாமதமின்றி வழங்க வலியுறுத்தினார். கட்சியின் சார்பில் அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என காயமடைந்தவர்களிடம் அவர் தெரிவித்தார். கட்சியின் மாநில தலைவர் மைக்கேல் தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். சபரிமலையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 4 கிலோ எடையுள்ள துவாரபாலகர் சிலையின் தங்கபீடம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புகார் அளித்தவரின் உறவினர் வீட்டிலிருந்து தங்கபீடம் மீட்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையானதன் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரளாவில் பிரபல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கருவறைக்கு முன்பு 2 துவாரபாலகர் சிலைகள் அமைந்துள்ளன. இந்த சிலைகளுக்கு பெங்களூருவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தன்னுடைய செலவில் தங்க தகடுகள் பதித்து கொடுத்தார். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் ஏஜென்சி இந்த தகடுகளை தயாரித்து வழங்கியிருந்தது. இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பின் அந்த தங்க தகடுகளை சீரமைப்பதற்காக தேவசம் போர்டு நிர்வாகிகள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் கேரள உயர்நீதிமன்றத்தின் அனுமதியின்றி அந்த தங்க தகடுகள் கொண்டு செல்லப்பட்டதாக சிறப்பு ஆணையர் வழக்கு தொடர்ந்து சம்பவத்தை வெட்ட வெளிச்சமாக்கினார்.
நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டுள்ளதாக கூறி அவர் தொடர்ந்த பொதுநல வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்தது. அதில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் நடவடிக்கைக்கு கேரள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. அனுமதியில்லாமல் வெளியே எடுத்துச் செல்லப்பட்ட தங்க பீடத்தில் ஏதாவது திருடு போயிருந்தால் என்னவாகும் என்ற வாதத்தில் ஏற்கனவே 2019 ஆண்டில் நடந்த 4 கிலோ தங்க விவகாரத்தை நீதிமன்றம் மீண்டும் தூசி தட்டியது. அதுதான் சபரிமலை தேவசம் போர்டில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2019 ஆண்டு சபரிமலையில் சிலைகளுக்கு தங்க தகடுகள் பொருத்தும் பணியின் போது 42 கிலோவாக இருந்த துவாரபாலகர் கவசங்களின் எடை திருப்பி கொண்டு வரும் பொழுது 38 கிலோவாக குறைந்திருந்தது. அதாவது 4 கிலோ தங்கம் எங்கோ மாயமானது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த 4 கிலோ தங்க பீடம் எங்கே என மீண்டும் கேள்வி எழுப்பி நீதிமன்றம் விசாரணையை துரிதப்படுத்தியது. அது தொடர்பாக 3 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேவசம் போர்டு விஜிலன்ஸ் துறைக்கும் உத்தரவிட்டது. இதற்கிடையே சமீபத்தில் துவாரபாலகர் சிலைக்கு தான் அமைத்து கொடுத்த 4 கிலோ தங்க பீடம் காணாமல் போய்விட்டதாக உன்னிகிருஷ்ணன் போத்தி பரபரப்பு புகாரளித்து வில்லங்கத்தை மீண்டும் கிளப்பிவிட்டுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடனே தேவசம் போர்டு விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். தேவசம் போர்டின் பாதுகாப்பு அறையில் நடத்திய சோதனையில் அந்த தங்கப்பீடம் எந்த இடத்திலும் சிக்கவில்லை. அதேபோல ஆரன்முளாவில் உள்ள தமிழ்நாடு மேம்பாட்டு வாரிய பாதுகாப்பு அறையில் நடத்தப்பட்ட சோதனையிலும் பீடம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதற்கிடையே புகாரளித்தவர் மீதே அதிகாரிகளுக்கு சந்தேகம் உண்டானது. இதனால் உன்னிகிருஷ்ணனின் பெங்களூரு மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தினர். ஆனால் அங்கும் எதுவும் சிக்கவில்லை. இந்த நிலையில் திருவனந்தபுரம் அருகே வெஞ்ஞாரமூட்டில் உள்ள உன்னிகிருஷ்ணன் போத்தியின் சகோதரி மினிதேவி வீட்டில் சபரிமலையில் மாயமான தங்க பீடம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே தனிப்படையுடன் அங்கு நடத்திய சோதனையில் அந்த உறவினர் வீட்டில் இருந்து பீடம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்புடன் தங்க பீடத்தை விஜிலன்ஸ் அதிகாரிகள் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். தங்க பீடம் மாயமானதாக புகார் கூறிய உன்னிகிருஷ்ணனின் உறவினர் வீட்டிலிருந்தே பீடம் கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனதாக கூறப்பட்ட பீடம் எப்படி புகாரளித்தவரின் உறவினர் வீட்டிற்கே வந்தது? கோவில் ஊழியர்களுக்கும் இதில் தொடர்பு உண்டா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தேவசம் போர்டு விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுவரை கிடைத்த தகவல்களை வைத்து கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவசம் போர்டு தீர்மானித்துள்ளது. தொடர் விசாரணையில் சபரிமலையில் கோவிலில் இருந்து தங்க பீடத்தை கைமாற்றிய நபர்கள் கூண்டோடு சிக்குவார்கள் என்றும் விவகாரம் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான சிவாலயத்தில் புனரமைப்பு பணியின் போது பழங்கால தங்க தகடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கல்விமடை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திருநாகேஸ்வர முடையார் சமேத திருநாகேஸ்வரி திருக்கோயிலில் தமிழ்நாடு அரசு சார்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியின் போது சிவன் சிலையை நகர்த்துவதற்காக 10 அடி பள்ளம் தோண்டிய போது 16.600 கிராம் எடையுள்ள தங்க தகடுகள் கிடைத்துள்ளன. திருப்பணிகள் முடிந்து சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யும் போது அந்த தகடுகள் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே இரும்பு தொழிற்சாலையில் மூலப்பொருட்கள் ஏற்றி வந்த லாரியை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு பாளையத்தில் புதிதாக அமையும் இரும்பு தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1 வருடத்திற்கு மேலாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரும்பு தொழிற்சாலை அமைப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி லாரியை திருப்பி அனுப்பினர். ஆயுத பூஜையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் பொறி தயாரிப்பு பணி மும்முரமடைந்துள்ளது. மற்ற ஊர்களில் இல்லாத வகையில் திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்தில் தயாரிக்கப்படும் பொறிகளில் உப்புநீர் கலக்கப்படுவதால் அவை கூடுதல் சுவையூட்டியாக அமைவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல், பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடப்பாண்டு 50 டன் பொறி தயாரிக்கும் பணி மும்முரமடைந்துள்ளது. பூம்புகார் அருகே சாயாவரம் கோவிலில் தொல்லியல் துறையினர் கல்வெட்டு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தொல்லியல் துறை இணை இயக்குநர் சிவானந்தம் தலைமையில் கல்வெட்டுகளில் படிமம் எடுத்து ஆய்வு செய்யப்பட்டன. உரிய நிதி ஒதுக்கீடு செய்து தொல்லியல் துறை மூலம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.
சாலைகளில் திருஷ்டி பொருட்களை உடைப்பதை தவிர்க்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் வலம் வந்தார். சரவணன் என்ற அந்த நபர் ஒரு கையில் பூசணிக்காய், மற்றொரு கையில் தேங்காய், கழுத்தில் பதாகைகள் உடன் வலம் வந்தார். சாலையில் வெடி வெடிப்பதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மலைச்சாலை ஓரங்களில் குவிந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் அகற்றினர். வன விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குவிந்து கிடந்த 300 கிலோவிற்கும் அதிகமான குப்பைகள், கண்ணாடி பாட்டில்கள் அகற்றப்பட்டன. பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் மஞ்சள் பைகளையும் பேருந்து பயணிகளிடம் வழங்கினர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் முறையான தடுப்புச் சுவர்கள் இல்லாததால் காட்டெருமை கூட்டம் பூங்காவிற்குள் அடிக்கடி நுழைவதாக புகார் எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மாலை வேளையில் பூங்காவில் இளைப்பாறிச் செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் அவர்களை காட்டெருமை கூட்டம் அச்சுறுத்துவது தொடர்கதையாக உள்ளது. எனவே பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக தடுப்புச் சுவர்களை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 13 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பேச்சியப்பன் என்ற கைதியை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேச்சியப்பன் மற்றும் முத்துராஜ் ஆகிய இரு தரப்பினருடன் சிறைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மீண்டும் மோதலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த மோதல் தொடர்பாக 13 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படுகிறது.